வெல்கம் டு மோகநித்தி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய ப்ரெக்னன்சியில் எப்படி ஹெச்பி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன சாப்பிட்டா ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சியில் எல்லாருக்குமே ரத்தம் குறையுமான்னு கேட்டால் ஆமாம் குறையும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பேபி வளர வளர அம்மாவோட ரத்தம் பேபிக்கு ஷேர் ஆகும். அதனால தான் ப்ளட்டு கம்மியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு 5 டிப்ஸு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஒரு நாளைக்கு ஒரு அயன் இருக்க ஃபுட்டாச்சும் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு முருங்கைக்கீரைலாம் வாரத்தில் 3 to 4 நாள் சூப் வச்சு குடிக்கலாம். சிறுகீரை சாப்பிடுங்க. பீட்ரூட்டு, கருப்பட்டி, டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, அத்திப்பழம், மாதுளம்பழம், இந்த ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்த லெவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா சுவரொட்டி, ஈரல், இதுவும் வாரத்தில் 3லேருந்து 4 நாள் சாப்பிட்டிங்கன்னா ப்ளட் லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். செகண்ட் டிப்ஸ் வைட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயன் அப்சர்வ் ஆகிறதுக்கு வைட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைட்டமின் சி எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெமன், ஆரஞ்சு, நெல்லிக்காய், கொய்யாக்காய், இதில் எல்லாம் வைட்டமின் சி இருக்குது. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அப்போது தான் நம்ம சாப்பிட்ற அயன் ஃபுட் வைட்டமின் சினால் அப்சர்வ் ஆகும். தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, டாக்டர் சப்ளிமெண்ட்ஸி தான். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. டெய்லியும் சேம் டைமில் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் எடுத்தால் ஸ்டொமக் இரிட்டேஷன் வராமல் இருக்கும். நமக்கு ஃபுட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டேப்லெட்ஸும் ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் டேப்லெட்ஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th டிப்ஸ் என்னென்னா, ஸ்லீப்பிங்கும் ஹைட்ரேஷனும். பாடி ஹைட்ரேட்டாக இருந்தால் தான் ப்ளட்டு பேலன்ஸ் ஆகும். டெய்லி 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. அதே மாதிரி ஸ்லீப்பிங் பேட்டர்னும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அம்மாவும் எனர்ஜியாக இருப்பாங்க, பேபி க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக அயன் ஃபுட்டு சாப்பிட்ற டைம்லேயோ இல்லை அயன் டேப்லெட் எடுத்துக்கிற டைம்லேயோ டீ காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். அயன் அப்சர்வ் ஆகிறதுக்கு மினிமம் 1.5 மணி நேரமாச்சும் ஆகும். அதனால் கொஞ்சம் கேப் கொடுங்க. டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஆயில் ஃபுட் எடுத்துக்காதீங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உடம்புல அயன் அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டு டேப்லெட்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டதுனால தான் எனக்கு டெலிவரி அப்போது 8 பாயிண்ட்லேருந்து 12 பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆணுச்சு. டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கூட எனக்கு 11 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணுங்கள். டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபுட்டில் அயன் ஃபுட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.